அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேயோன் வைகறை அப்படின்னு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? அந்த சேயோன் வைகறையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் டிஎன்பிசியில் நடந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கான பிஒய்க்யூ சீரிஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னையில இருந்து குரூப் 4 வர வரைக்கும் டெய்லி காலையில 6 மணிக்கு 15 கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ண போறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 600+ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஒய்க்கு வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன் அப்படின்னா அதை என்னென்ன மாடல்லாம் கேட்டிருக்காங்க, புதுசா எதுவும் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n = 606 எனில் n இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். முதல் n இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன வரும்னா n × n + 1/2. சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 406 = n × n + 1/2. சரிங்களா? இந்த மாதிரி சம்மில் n கண்டுபிடிக்கும் போது n எப்பவுமே நமக்கு நெகட்டிவ்ல வராது. சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷனையும் ஒமிட் பண்ணி விட்டுலாம். அப்போ ஒன்று பி அல்லது சி வரும். சரிங்களா? முதல்ல பி ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோமே. பி ஆப்ஷன் என்ன இருக்கு? 29. சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 29 × 29 + 1 30/2 அடி கொடுத்தீங்கன்னா 15 வரும். அப்போ 29 × 15 கடைசி 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுங்களேன். பண்ணா என்ன வரும்? 5. அப்ப எனக்கு கடைசி இலக்கம் என்ன வரும்னா 5ன்னு வரும். சரிங்களா? ஆனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அடுத்த ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். சி ஆப்ஷன். சி ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 28. சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 28 × 28 + 1 29/2 அடி கொடுத்தீங்கன்னா 14ன்னு வரும். அப்போ 14 × 29 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கடைசி டிஜிட் 6ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் எனக்கு கரெக்டா வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சரு 406ன்னு வரும். சரிங்களா? அப்போ சி ஆப்ஷன் எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சம் இருக்கும். என்ன சம்னா 1 + 2 + எக்ஸெட்ரா n = 666 எனில் n வந்து என்னன்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இங்க என்னோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்னா 36ன்னு வரும். இந்த சம் நமக்கு கொஞ்சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போம். செகண்ட் சம். ஒரு பகடை உருட்டப்படும் போது ஒரு பகடை, அப்போ எஸ்க்குள்ள என்னென்னலாம் கிடைக்கும்? 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3, 4, 5, 6. சரிங்களா? இந்த எஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. சாம்பிள் ஸ்பேஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு இதை நம்ம பண்ணும் போது நமக்கு என்னென்ன பாசிபிள்லாம் கிடைக்கும் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு செட்டுக்குள்ள போட்டோம்னா அதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஒரு பகடை உருட்டின எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? இந்த 6 பாசிபிள் கிடைக்கும். சரிங்களா? அது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு இது போட்டிருக்கோம், அதான் எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ். சரிங்களா? அப்ப என்ன ஆஃப் எனக்கு என்ன வரும்? டோட்டலா என்ன இருக்கு? 6 இருக்கு. இப்போ ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்ன? P of A = N of A/n of S. இதுல A அப்படிங்கிறது நமக்கு தேவையானது. நமக்கு என்ன தேவை? 4ஐ விட பெரிய எண். அப்ப 4ஐ விட பெரிய எண்ணா எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப N of Aக்குள்ள 2/6 ஆன்சரு 1/3 வரும். சரிங்களா? அப்போ A ஆப்ஷன் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மால் சம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு 2 அல்லது 3 பேர் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்த்து இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க மொத்தமா. அப்ப 2 பேரோட ஷேர் என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இங்க எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 3 பேர். ஏ, பி, சி. ஏ எத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாங்க? 5 நாள்ல, பி 6 நாள்ல, சி 12 நாள்ல. மொத்தமா எவ்வளவு வாங்குறாங்க? 27,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ ஏக்கு எவ்வளவு ஊதியம், பிக்கு எவ்வளவு ஊதியம், சிக்கு எவ்வளவு ஊதியம், தனித்தனியே பெறும் பங்குகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ எல்லா ஆப்ஷன்லயும் பாருங்களேன். எல்லா ஆப்ஷனும் எப்படி இருக்குன்னா 12,000, 10,000, 5,000 இந்த 3 தான் இடத்த மாத்தி மாத்தி இருக்கு. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சுன்னா இது செகண்ட், அந்த மாதிரி மாறி மாறி தான் இருக்கும். சரிங்களா? இந்த சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா யார் கம்மியான நாள் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதிகமா ஊதியம் வரும். சரிங்களா? யார் அதிக நாள் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கம்மியா ஊதியம் வரும். இப்ப இங்க இருக்கிறதுல யார் கம்மியான நாள் வேலை பார்க்குறா? ஏ தான் இருக்கிறதுலே கம்மியா வேலை பார்க்குறாங்க. அப்ப அவருக்கு தான்
ஊதியம் வந்து அதிகமா இருக்கும். யார் அதிக நாள் வேலை பார்க்குறா? சி வந்து அதிக நாள் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவருக்கு தான் ஊதியம் இருக்கிறதுலே கம்மியா இருக்கும். சரிங்களா? அப்போ இருக்கிறதுல எது அதிகமான ஊதியம்? 12,000 தான். அப்போ ஏ எவ்வளவு வாங்குவாங்கன்னா 12,000, சி வந்து 5,000 வாங்குவாங்க. இதுலயே கம்மியான. அப்போ ஆப்ஷன் எப்படி இருக்குதான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். சரிங்களா? 12,000, 5,000, பி வந்து 10,000 வாங்குவாங்க. சரிங்களா? இத ஷார்ட்டா பண்ணணும்னா இப்படித்தான் பண்ணணும். சரிங்களா? சமூகப்படி பண்ணா எப்படி பண்ணணும்? ஏக்கு ஒரு வேலை கொடுத்தா 5 நாள்ல முடிச்சிடுறாங்க. சரிங்களா? அப்போ ஏயோட ஒரு நாள் வேலை என்ன வரும்னா 1/5. அப்போ பியோட ஒரு நாள் வேலை என்ன வரும்? 1/6. சியோட ஒரு நாள் வேலை என்ன வரும்னா 1/12 வரும். சரிங்களா? இப்போ ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி கண்டுபிடிங்க. என்ன வரும்? 1/5 ஈஸ்ட் 1/6 ஈஸ்ட் 1/12. இப்போ எல்சிஎம் பாருங்க. எதுக்கு எல்சிஎம் பார்க்கணும்னா 5, 6, 12க்கு எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்னா 60ன்னு வரும். சரிங்களா? இப்போ இங்க 60 வரணும்னா எதால பெருக்கணும்? 12ஆல பெருக்கணும். அப்ப மேல 12ஆல. இங்க 60 வரணும்னா 10ஆல, மேல 10ஆல பெருக்குங்க. இங்க 5ஆல பெருக்கணும். சரிங்களா? இப்போ ஏயோட ஷேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? மொத்தம் எவ்வளவு பங்கு இருக்கு? 22, 27. சரிங்களா? ஏயோட பங்கு 12. எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க மொத்தமா? 27,000. இப்ப அடி கொடுத்தா என்ன வரும்? 1 இங்க 1000. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஏயோட ஊதியம் 12,000. கரெக்டா வந்துருச்சா? அப்போ பியோட ஷேர் என்ன வரும்? 10 × 1000 10,000. அதே மாதிரி சியோட ஊதியம் என்ன வரும்? 5 × 1000 5,000. சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம அங்கே ஷார்ட்டா பார்த்தோம். ஒரே ஒரு கான்செப்ட் தான். யார் அதிக நாள் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கம்மியான சேலரி, யார் கம்மியா வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதிக சேலரி. சரிங்களா? இந்த மாடல் சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 8th ஸ்டாண்டர்ட் புக்ல அந்த மாடல்ல ஒரு சம் இருக்கும். சரிங்களா? 31,000 அப்படின்னு வச்சு இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு கூம்பின் ஆரம் 2 மடங்கானால், அப்போ ஆறு இருக்கிறதுல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்னா 2r சப்ஸ்டிட் பண்ணணும். அதன் கன அளவு எத்தனை மடங்கா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் டச். சரிங்களா? அப்போ 1/3 பை ஆர் இருக்கிறதுல 2r போடுறோம். அப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 2 ஸ்கொயர் பண்ணா 4. ரிமைனிங் உள்ளதை அப்படி எழுதிருங்க. 1/3 பை ஆர் ஸ்கொயர் டச். இதுதான் நமக்கு என்னன்னா கூம்பின் கன அளவு ஃபார்முலா. அப்ப எத்தனை மடங்கா மாறுதுன்னா 4 மடங்கா மாறுது. அப்ப ஆன்சரு டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்த 5வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் n வந்து 3. அப்போ ஃபார்முலா என்ன? CI மைனஸ் SI ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 தி ஹோல் ஸ்கொயரு 3 பிளஸ் R/100. சரிங்களா? அப்போ எவ்வளோ டெபாசிட் பண்றோம்? 12,000 டெபாசிட் பண்றோம். R வந்து எவ்வளவு? 8%. அப்போ 8/100 தி ஹோல் ஸ்கொயரு 3 பிளஸ் 8/100. சரிங்களா? அப்போ 12,000 இன்ட்டு 8/100 இன்ட்டு 8/100. இங்க எல்சிஎம் எடுத்தா 300, 308/100. சரிங்களா? 1 2 3 3 0க்கு 3 0 அடி ஆயிரும். இங்க I 2 10, 4 2 8, 4 4 4, இங்க 25 4 100. சரிங்களா? அப்ப கீழே வந்து என்ன வரும்னா 125, மேல 12 8 96 இன்ட்டு 308. சரிங்களா? பெருக்கி பார்க்கலாம். 308 96, 6 8 48, 3 6 18, 9 8 72, 9 3 27. சரிங்களா? 8 6 15, மிச்சம் 1 9 2. சரிங்களா? அப்போ 29,568 125ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ண என்ன வரும்? 2 25 250, மிச்சம் ஒரு 45ன்னு வரும். சரிங்களா? இந்த 6 அப்படியே இறக்கிடுங்க. எத்தனை தடவை போடலாம்? 4 தடவை போட்டா எக்ஸஸா போயிடும். அப்போ 3 தடவை போட்டா என்ன வரும்னா 375ன்னு வரும். சரிங்களா? மீதி 1, இங்க 3, இங்க 15 மாறும் 8. சரிங்களா? இதை அப்படியே இறக்கிடுங்க. அப்போ திருப்பி எத்தனை தடவை போடலாம்?
7 தடவை போட்டுப்பாங்க. 5 மிச்சம் 3 14 17 மிச்சம் 1 எக்ஸஸா போயிருது. அப்போ 6 தடவை தான் போட முடியும். 6 தடவை போட்டா என்ன வரும்? 125 5 30 மிச்சம் 3 12 15 1 1 6 7 750. அப்ப 236 புள்ளி அப்படின்னு இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப நமக்கு பி ஆப்ஷன் வரும். அடுத்து ஆண்டுக்கு 6%. ஆறு வந்து எவ்வளோனா 6%. தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை எவ்வளோ டெபாசிட் பண்றோம்னா 17,800 ரூபா 19,930 உயர எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அப்போ எவ்வளவா மாறி இருக்குன்னா 19,936. எண் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தனி வட்டிங்கனால முதல்ல தனி வட்டி கண்டுபிடிங்க. தனி வட்டிக்கு ஃபார்முலானே SI = A - B. 19,936 மைனஸ் 17,800. அப்போ 19,936 இருந்து 17,800 கழிங்க. கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 6 3 1 2136. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? SI = PNR/100. நமக்கு என்ன தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க. இப்போ 2136 × 100/n மட்டும் இங்க இருக்கும், மற்ற எல்லாம் கீழே வந்துடும். அசல் எவ்வளவு? 17,800 × 6 எவ்வளவு? 6%. 2 0க்கு 2 0 அடி கொடுத்துடலாம். 1 6 6 இங்க 3 6 18 மிச்சம் ஒரு 3 36னா 5 30 மிச்சம் 3 6. அப்ப இங்க 1 இங்க 2 6 வந்து என்ன வரும்னா சரி n வந்து எவ்வளவு வரும்னா 2 ஆண்டுகள். n வந்து 2 ஆண்டுகள். ஸோ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட். அடுத்த சம் 7வது சம். செல்வனிடம் ரூபாய் 900 உள்ளது. அதை யார் யாருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க? மணிமொழி பாரதி இடையில் 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறாள் எனில் பாரதிக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதிக்கு தான் கேட்குறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு பங்கு இருக்கு? இது ரெண்டையும் கூட்டினா 5 பங்கு. முதல் உள்ளது யாருக்குன்னா மணிமொழிக்கு, ரெண்டாவது வந்து பாரதிக்கு. அப்போ பாரதியோட பங்கு 2 எவ்வளவு அப்படின்னா 900 ரூபாயில. அப்போ 1 இங்க 1 5 5 மிச்சம் 4 8 5 40 0 ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 360 வரும். அப்போ பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 8வது கொஸ்டின். 12 14 19 25 மற்றும் 36 ஆகியவற்றிற்கான மீபோமா அதாவது எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே நம்பரா தான் இருக்கு. இந்த 0 மட்டும் தான் எனக்கு டிஃபர் ஆகுது. இங்க 0 இல்ல, இங்க ஒரு 0 இருக்கு, அங்க 2, இங்க 3 0 இருக்கு. அப்போ பார்க்கலாம். 12 14 19 25 36. என்ன வாய்ப்பாடு போடலாம்? 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 2ஆம் வாய்ப்பாடு போட்டா என்ன வரும்? 6 2 12 7 2 14 19 அப்படியே வரும், 25 அப்படியே வரும், இங்க 18 2 36. அடுத்து 6ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 1 7 19 25 3. அப்ப இதுக்கப்புறம் பொதுவா எதுவுமே ஒர்க்காது. அப்ப என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 2 × 6 × 7 × 19 × 25 × 3. 25 2 50 56 300ன்னு வரும். அப்போ 300 × 7 × 19 × 3. இப்போ இதை பெருக்குனா எனக்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப எனக்கு மொத்தமே எத்தனை 0 இருக்கு? 2 0. 2 0 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் பார்த்தா என்னன்னா டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ 25 2 50 50 6 பெருக்குனா என்ன வரும்னா 300ன்னு வரும். 2 0 இருக்கு. இதை பெருக்குனா நம்ம கண்டிப்பா 0 எக்ஸ்ட்ரா வரப்போறது இல்லை. அப்ப 2 0 இருக்கிற மாதிரினா டி ஆப்ஷன் மட்டும் எனக்கு கரெக்டா இருக்கு. ஆனா செக் பண்ணி பார்த்துடலாம். 3 வேளை 21 21 19 பெருக்குங்க. 1 9 9 9 18 1 1 1 2. அப்போ 9 9 3. இங்க என்ன இருக்குன்னா இன்னொரு 3 எக்ஸ்ட்ரா இருக்கு. 4 3 12 1200ன்னு வரும். ஒரு 3 மைனஸ் பண்ணிருங்க. அப்போ 1197. இங்க உள்ள 2 0. அப்போ 1,19,700. ஸோ இந்த லாஜிக் வச்சுக்கோங்க. அடுத்து 9வது சம். 9வது சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஏன் அப்படின்னா பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்,
ஸ்கொயருக்கு கியூபுக்கு போனாலே என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு நம்பர் போடுவோம் சரிங்களா. 1 அல்லது 2 போட்டு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு ஹச்சிஎஃப் பார்த்து இங்க எதுக்கு கரெக்டா வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம் சரிங்களா. ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா நம்ம காரணிப்படுத்தி எழுதிடுவோம். ஸ்கொயருக்கு அதிகமா போகும்போது கியூபு 4 இதெல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக 1 அல்லது 2 கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கு என்ன கேட்குறாங்களோ அதை பார்ப்பேன் சரிங்களா. அப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், அது கீழே என்ன ஆப்ஷன்ல கரெக்டா வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. இப்போ இந்த சம்ல பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க, 18x³ மைனஸ் 24x² பிளஸ் 42x மைனஸ் 36. இதுல இருந்து எதை காமன் எடுக்கலாம், ஒரு 6 காமன் எடுக்கலாம். காமன் எடுத்தா என்ன வரும், 3x³ மைனஸ் 4x² பிளஸ் 7x மைனஸ் 6 சரிங்களா. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, 3x³ மைனஸ் 9x² பிளஸ் 30x மைனஸ் 24 சரிங்களா. இதுல இருந்து எதை காமன் எடுக்கலாம், 3 எடுக்கலாம் சரிங்களா. 3 எடுத்தா என்ன வரும், x³ மைனஸ் 3x² பிளஸ் 10x மைனஸ் 8ன்னு வரும் சரிங்களா. இவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற நம்பருக்கு ஹச்சிஎஃப் பாருங்க. ஹச்சிஎஃப் ஆஃப் 6,3 என்ன வரும்னா 3ன்னு வரும் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், கியூப்னா எனக்கு காரணிப்படுத்த தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் போடுவோம் சரிங்களா. இங்க நம்பர் போடுங்களேன், எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறேன். ஏன் 1 போடல அப்படின்னா 1 போட்டா எனக்கு 0 வந்துடும் சரிங்களா. 0 வரக்கூடாது, அதனால 2 போடுறேன். அப்போ 3x³ மைனஸ் 4x² பிளஸ் 7x மைனஸ் 6. 2 போடுங்களேன், 3 இன்ட்டு 2³ மைனஸ் 4 இன்ட்டு 2 ஸ்கொயர் பிளஸ் 7 இன்ட்டு 2 மைனஸ் 6. அப்போ என்ன வரும், 2 கியூப்னா 8, 3 8 24 மைனஸ் 2 4 16 பிளஸ் 14 மைனஸ் 6. அப்போ மைனஸ் 22ல 38 மைனஸ் 22 பேச்சுன்னா ஆன்சரு 16. அடுத்து ரெண்டாவது என்ன இருக்கு, x³ மைனஸ் 3x² பிளஸ் 10x மைனஸ் 8 சரிங்களா. இப்போ இதுக்கு போட்டு பாருங்களேன் என்ன வரும், 2³ மைனஸ் 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் பிளஸ் 10 இன்ட்டு 2 மைனஸ் 8. அப்போ 8 மைனஸ் 4 12 பிளஸ் 20 மைனஸ் 8 சரிங்களா. இது கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ 8. இப்போ 16க்கும் 8க்கும் ஹச்சிஎஃப் பார்த்தா எனக்கு என்ன வரும், ஆன்சரு 8ன்னு வரும் சரிங்களா. அப்போ இது ரெண்டு வெளியில ஆல்ரெடி நம்பருக்கு பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா 3, இங்க ஒரு 8 கிடைக்கும் சரிங்களா. அப்ப ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரணும்னா 3 இன்ட்டு 8 24. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்லயா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும், மைனஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 1 1ன்னு வரும், மைனஸ் 3. அப்போ இது வராது. இங்க மைனஸ் 3 இன்ட்டு 2 பிளஸ் 1 3 மைனஸ் 9, இதுவும் வராது சரிங்களா. அடுத்து இதை பார்த்தா 3 இன்ட்டு 2 பிளஸ் 1 ஆன்சரு பிளஸ் 9ன்னு வரும், இதுவும் வராது சரிங்களா. அடுத்து 3 இன்ட்டு 2 மைனஸ் 1 3 இன்ட்டு 1 ஆன்சரு 1ன்னு வரும். அப்போ எனக்கு ஆன்சர் வந்தது, எனக்கு மேல ஆப்ஷன்ல இல்லை சரிங்களா. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான சம்மா இருந்துச்சு சரிங்களா. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சம்ம திருப்பி எழுதிக்கிறேன். என்ன இருக்கு அப்படின்னா 3x³ மைனஸ் 4x² பிளஸ் 7x மைனஸ் 6. இன்னொரு சம் வந்து x³ மைனஸ் 3x² பிளஸ் 10x மைனஸ் 8 சரிங்களா. இப்போ கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்களேன். கோஎஃபிஷியன்ட்னா இதுக்கு பக்கத்துல இதுக்கு பக்கத்துல இதுக்கு பக்கத்துல உள்ளது அதை ஆட் பண்ணுங்க. 3 மைனஸ் 4 பிளஸ் 7 மைனஸ் 6 சரிங்களா. அப்ப என்ன வரும், இதையும் ஆட் பண்ணா 10 மைனஸ் 10 ஆன்சரு 0 வருது சரிங்களா. அதே மாதிரி இங்க பண்ணா 1 மைனஸ் பக்கத்துல எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. 10 மைனஸ் 8 அப்போ 11 மைனஸ் 11 ஆன்சரு 0 சரிங்களா. இப்படி
கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு 0 வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபேக்டர், இதோட காரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இங்கேயும் 0 வருது, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் வேற ஒன்றும் இல்லை. இப்போ 15 இருக்கு, இதை எப்படி எழுதிக்கலாம்? 5 × 3 எழுதிக்கலாமா? அதே மாதிரி தான் இங்கேயும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதுக்குள்ள கண்டிப்பா எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கும், அது போக இன்னொன்னு இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒன்னு இருக்கா, இங்க ஒன்னு இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 3x² பிளஸ் 10x மைனஸ் 8, இதுலயும் என்ன இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கும், அது போக இன்னொரு பாலினாமியல் எதுவாச்சும் இருக்கும். சரிங்களா? இப்போ பொதுவா எனக்கு என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு. ஆல்ரெடி நம்பருக்கு பார்க்கும்போது ஒரு 3 இருந்துச்சு. சரிங்களா? அப்போ என்னோட ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 3 × எக்ஸ் மைனஸ் ஒன்னு வரும். சரிங்களா? என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்னா டி ஆப்ஷன். இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. சரிங்களா? பொதுவா இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவர் வந்து 2க்கு அதிகமா போனாலே எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல போய் செக் பண்ணுவோம். இப்படி நம்ம பண்ணும்போது எனக்கு இதுல ஆன்சர் கிடைக்கல, இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சரிங்களா? பொதுவாக நம்ம இந்த மாதிரி சம்முக்கு எப்பவும் பண்ற லாஜிக் பண்ணா எனக்கு வராது. சரிங்களா? ஸோ அடுத்த சம் 10. இதை கொஞ்சம் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பண்ணுங்கன்னா டீக்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டா என்ன வரும்? 2 + 7 + 6/2 + ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 1 தான். 1 × anything சேம் நம்பர் தான். டிவைடட் பை 1 + 5 + 6/3 + 18 + 27. இப்போ இதை கூட்டினா என்ன வரும்? 8 15 15/9 18 20. வகுத்துல என்னவா மாறும்னா பெருக்கலா மாறும். பெருக்கலா மாறும்போது இது தலைகீழா போகும். தலைகீழா போனா என்ன வரும்? 30 48/6 12ன்னு வரும். சரிங்களா? ஒரு 12 12 இங்க 4, 1 இங்க 5, 1 இங்க 3. அப்ப ஆன்சரு ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். சரிங்களா? சரிங்களா? அடுத்து 11வது சம். 11வது சம் என்ன சொல்லியிருக்காங்க? மேட் ஈக்குவல் டு 260. அதாவது எம்மோட பொசிஷன் என்ன வரும்னா ஏயோட பொசிஷன் டியோட பொசிஷன் என்ன வருதுன்னு பாருங்க. 1 13 இங்க 20ன்னு வரும். இது எல்லாத்தையும் பெருக்குங்களேன். பெருக்குனா என்ன வரும்? 260. அதே மாதிரி ஹச்ஏடி, ஹச்சோட பொசிஷன் வந்து என்னன்னா 8, ஏயோட பொசிஷன் 1, டியோட பொசிஷன் 20. எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்னா 160. அதே மாதிரி எஸ்யூஎன், எஸ்ஸோட பொசிஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா 19, யூஓட பொசிஷன் 21, என்னோட பொசிஷன் 14. சரிங்களா? இது எல்லாத்தையும் பெருக்குனா என்ன வரும்னு பாருங்களேன். கடைசியா 9 36. யூனிட் டிஜிட் வந்து எனக்கு என்ன வரும்னா 6ன்னு வரும். 6 இருக்கிற மாதிரி பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அப்ப இதுவும் வராது. அப்ப பெருக்கி பார்த்துருங்க. 19 × 21 1 9 9 1 1 9 18 மிச்சம் 1 1 2 3 9 9 3. அடுத்து எதை பெருக்கணும்னா 14. 9 36 மிச்சம் 3 9 36 39 3 3 12 15 9 9 3. அப்போ 6 18 15 55 86. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆல்பபெட்டோட பொசிஷன் எழுதியிருக்காங்க, எழுதிட்டு அப்படியே பெருக்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 12வது கொஸ்டின். 12வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? விடுபட்ட இடத்தை காண்க. சரிங்களா? இப்போ பாருங்களேன், எஸ் டி யூ அடுத்தது என்ன வந்திருக்கும்னா வின்னு வந்திருக்கும். சரிங்களா? அப்போ வி ஸ்டார்டிங் லெட்டர் இருக்க மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து இதை பார்த்தா சி, இடையில ஒரு லெட்டர் விட்டு டி விட்டுட்டு இ, அடுத்து எஃப் விட்டுட்டு ஜி, அடுத்து என்ன வரும்? ஹச் விட்டுட்டு ஐன்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த இது நம்ம கரெக்டா இருக்கு. முதல் இதை பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து விடுபட்ட எண்ணை பூர்த்தி செய்க. என்ன சொல்லியிருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/125 1/25. இது என்னன்னு கேட்குறாங்க. 1 5 25. இப்போ இங்க இருந்து இங்க போறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 5ஆல பெருக்கியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இங்க 5ஆல பெருக்கினா என்ன வரும்? 1 25. அடுத்து இங்க இருந்து இங்க போறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு 5ஆல பெருக்கிருப்பாங்க. அப்ப இது அடி கொடுத்தீங்கன்னா 1/5ன்னு வரும். அடுத்து இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1. அப்ப நமக்கு தேவையானது என்னன்னா சி ஆப்ஷன் 1/5. ஒவ்வொன்றையும் 5ஆல பெருக்கிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 14வது கொஸ்டின்.
விடுபட்ட உறுப்பை காண்க. இப்போ ஆல்பபெட் மட்டும் பார்ப்போமே. ஏ டி ஜி இங்க என்ன வருதுன்னு பார்க்கணும் சரிங்களா. இடையில என்ன இருக்கு? பி சி இருக்கு சரிங்களா. டி இ எஃப் ஜி. அதே மாதிரி 2 விட்டா ஹச் ஐ இங்க ஜேன்னு வரும். அப்ப ஜே இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அடுத்து 20 21 25 34 50 இங்க என்ன வரும்னு கேக்குறாங்க. 111. இப்போ வித்தியாசம் பாருங்களேன். இங்க என்ன வரும்? 1 இங்க 4 இங்க 9 இங்க 16. அதாவது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அடுத்த என்ன வந்திருக்கும்? 5 ஸ்கொயர்னு வரும். 5 ஸ்கொயர்னா 25. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா ஆன்சரு 75ன்னு வரும் சரிங்களா. ஸோ மொத்தமா ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். 10 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூடும் 5 கொஸ்டின் வந்து ரீசனிங் கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுல இந்த 9ஆம் சம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. இது கொஞ்சம் முக்கியமானது. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.